தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது குறித்து ஆதவ் அர்ஜுனா விளக்கம். விஜய் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு, இரண்டாவதாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு, மூன்றாவதும் கடைசியுமாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பின்பு தேசிய கீதம் இசைப்பது மரபாக இருந்தது. ஆனால் தற்போது அது மாற்றப்பட்டதும் வந்தே மாதரம் பூத்தப்பட்டதும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இதற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்து எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 100 ஆண்டு கடந்த வரலாற்று பெருமிதம் உள்ளது. இந்த பாடல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற லட்சியத்தின் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசு மாநில பாடலாக அதை அறிவித்தது. இத்தகைய பெருமை மிக்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலே தமிழ்நாட்டில் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலில் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். அதுதான் வழக்கமான நடைமுறை, பொருத்தமான நடைமுறை. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் புதிய அரசுக்கும் வழக்கமாக உள்ள இந்த நடைமுறையில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படியான சூழலில் இன்று தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரமும், பிறகு தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. இந்த புதிய நடைமுறை தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாதது. தாய் தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசிற்கு உடன்பாடில்லை. இது குறித்து நாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வலியுறுத்திய போது ஒன்றிய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதையொட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவது பாடலாக ஒலிக்கப்பட்டது. ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது. மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறையை நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வும் ஒருமித்த எண்ணமும் அதுதான். எங்களுடைய உறுதியான நிலைப்பாடும் அதுதான் என்று தெரிவித்துள்ளார்.